தூஷண வார்த்தைகளை பேசுவதற்கோ, எழுதுவதற்கோ சாதாரண மக்கள் கூட ஒரு முறைக்கு பலமுறை யோசிப்பார்கள். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பதிவிலே தூஷணத்தை எழுதியிருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி இதற்கு முன்னர் பலமுறை, பல பேச்சுக்கள், பல அறிக்கைகள், பல பதிவுகளிலே நாகரிகம் இல்லாத சொல்லாடல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் இப்போது தூஷணத்தை பேசியிருப்பது என்பது இன்னும் ஒரு கட்டம். எவ்வளவிற்கு மோசமாக இந்த டிப்ளோமசி ராஜதந்திரம் கீழிறங்கி இருக்கின்றது என்பதை இது எடுத்து உணர்த்துகின்றது. ஒரு காலத்திலே நான் அமெரிக்க தூதரகத்தில் கூட பணிபுரிந்திருக்கின்றேன், அவருடைய பிரஸ்ஸிலே. அப்போது அங்கே ஒரு அறிக்கையை நாங்கள் ஒரு ஊடகத்திற்கு வெளியிடுவதென்றால் அந்த அறிக்கை பல மட்டங்களில் இருந்து அனுமதி பெற்றுத்தான் அந்த அறிக்கையை அவர்கள் அனுப்புவார்கள். எடுத்த எடுப்பிலே அறிக்கையை அனுப்ப மாட்டார்கள். அப்படி ஒரு சாதாரணமாக ஒரு ஊடக அறிக்கையை நாங்கள் வெளியிடுகின்ற போது கூட பல மட்ட வெரிஃபிகேஷனை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் இப்போதோ அமெரிக்க ஜனாதிபதி இப்படியான வசனங்களை, வார்த்தை பிரயோகங்களை வெளிப்படுத்துகின்ற போது முதலில் இதை காண்கின்ற போது இது உண்மைதானா? இதை இவர் பேசியிருப்பாரா என்று ஒரு சந்தேகம் வரும். ஃபேக் நியூஸாக இருக்குமோ என்று தான் நினைத்தேன். ஆனால் உண்மையிலேயே இவர் இப்படி பதிவிட்டிருக்கின்றார் என்கின்ற போது, எங்கே போய்விட்டது டிப்ளோமசி? எங்கே போய்விட்டது நாகரிகம் என்று எண்ணத் தோன்றுகின்றது. அது மட்டுமில்லாமல் தூஷணத்தை தவிர்த்துவிட்டு அந்த அந்த பதிவை பார்த்தோம் என்றால், அதிலே ஈரானுக்கு சொந்தமான பாலங்களை தகர்ப்போம், பவர் பிளான்ட்ஸை தகர்ப்போம் என்றெல்லாம் எழுதியிருக்கின்றார். இது பற்றி அமெரிக்காவைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள், முன்னாள் டிப்ளோமேட்ஸ் இவர்களெல்லாம் கருத்து வெளியிடுகின்ற போது அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு சிவிலியனுக்கு சொந்தமான சொத்துக்களை தகர்ப்பது என்பது போர்க்குற்றத்திற்கு சமனானதாகும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். Should note that destroying civilian power infrastructure is generally considered to constitute a war crime under international law, though the president could argue that the infrastructure has dual use and also is utilized by Iran's military. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகமானது யாருடைய சொற்களையோ, யாருடைய கரிசனைகளையோ கவனத்தில் எடுப்பதாக இல்லை. அவர்களுக்கு இந்த யுத்தத்திலே எப்படியேனும் வென்றாக வேண்டும். அன்றில் தாம் வெற்றி பெற்றதான ஒரு உருவாக்கத்தை மேற்கொண்டாக வேண்டும்.